அது செஞ்சால் அது என்னவோ அசிங்கம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இன்னொருத்தர்கிட்ட நம்ம கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்தை நெரிப்பாங்கல்ல, ஐயோ இப்படி போய் கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு அது அது ஒரு பெரிய அவமானமாச்சே. மென்கிட்ட இது நிறையா இருக்கும். எஸ்பெஷலி இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரியே காட்டிட்டு அப்படியே அமைதியாக அப்படியே பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, அவங்க ஒய்ஃபுக்கு அது தெரியுதுன்னா அதை போய் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஈகோ தடுக்கும், ஈகோ மைண்டு. அந்த ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துடலாம். பட் வந்து அது அது ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அதனால் வந்து அதில் நிறைய பேர் இருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்தவங்க கிட்ட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஹெல்ப் கொடுத்தாலும். சப்போர்ட் யாராவது, இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை, நானும் ட்ரைவ் பண்ணுவேன், உன்னால் கார் ட்ரைவ் பண்ண முடியலன்னா அவங்க ஒய்ஃப் வந்து நான் உனக்கு ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னால் அது அவங்களுக்கு அக்செப்டபிளாகவே இருக்காது. அவங்க ஃப்ரெண்டை யாராவது கூப்பிட்டு அவங்கள கார் எடுக்க சொல்லி போவாங்க. அவங்கள கூப்பிட்டு அந்த பைக்கில் வந்து அவங்களால ஏதாவது வந்து வண்டி ஓட்ட முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தே டோன்ட் கெட் சப்போர்ட் ஃப்ரம் தேர் அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸில் அவங்க ஃபேமிலியிலேருந்து கூட அவங்க ஹெல்ப் எடுத்துக்காத பர்சன்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே குவாலிட்டிஸ். என்ன குவாலிட்டிஸ் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற குவாலிட்டிஸ், விக்டிம் மைண்ட் செட்டோட குவாலிட்டிஸ்.